ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா சமையல் வேலைகளை ஈஸியாக முடிக்கிற மாதிரி சமையல் குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். சின்ன சின்ன குக்கிங் டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே புரியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்தலாம். நாம் பூரிக்கிழங்கு செய்கிறதுக்காக உருளைக்கிழங்கு வேக வைப்போம். அது சம்டைம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வேகவே வேகாது. அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம இப்படி வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவில் கல்லுப்பு சேர்த்திட்டு வேக வச்சோம் அப்படின்னா நல்ல சூப்பராக வெந்து வரும். ஒளிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மசிக்கிறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கிராக் வெந்திருக்கும். நார்மலாக நம்ம வேக வைக்கும்போது இந்த மாதிரி வராது. இப்படி உப்பு போட்டு சேர்த்து வேக வைக்கும்போது நல்லா சாஃப்டாக வெந்து மசிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தலாம். நாம் பூரிக்கு சப்பாத்திக்கெல்லாம் மாவு பிசையும் போது ரொம்ப ட்ரை ஆயிரும். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, லாஸ்ட்டாக நம்ம மாவு பிசைஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கையில் தண்ணியை நல்லா நினச்சிட்டு இந்த மாதிரி மாவில் டிப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா சாஃப்டாக இருக்கும். மாவு ரொம்ப நேரத்துக்கு மாவு காயாமல் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாவில் நாம் பூரி சப்பாத்தி சுடும்போது ரொம்ப சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் வரும். நான் இந்த மாவில் உங்களுக்கு பூரி சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல ஃப்ளஃபியாக வரும். அது மட்டும் இல்லாமல் நாம் சப்பாத்தி சுடும்போதுமே நல்ல சாஃப்டாக வரும். நல்ல பூரி பார்த்திங்கன்னா நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா இந்த மாதிரி ஃப்ளஃபியாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தலாம். நாம் மார்க்கெட்லேருந்து காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வருவோம். அப்படியே எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் நல்லா சுத்தமாக கழுகிட்டு அடியில் ஒரு துணி விரிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா ஈரமெல்லாம் போனதுக்கப்புறம் அந்தந்த கவரில் எடுத்து போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சமைக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சமைக்கும் போது அப்படியே எடுத்து போட்டு சமைச்சிடலாம். கழுக வேண்டிய அவசியம் இருக்காது. நல்லா சுத்தமாக உப்பு போட்டு கழுவி வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா காய்கறியெல்லாம் வினிகர் போட்டு கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா க்ளீனாக இருக்கும். உங்களுக்கு கவரில் போட பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட வேறு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம சமைக்கும்போது மார்னிங் டைமில் ஸ்கூல் டைம்லலாம் சமைக்கிறப்போ நம்ம எடுத்து போட்டு சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாம் கழுகிட்டு சமைக்கிற வேலை அந்த டைமில் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். டைம் ரொம்ப சேவிங்காக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்த்தலாம். நம்ம ரேஷன் அரிசியில் இட்லி மாவு தோசை மாவெல்லாம் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா மாவு ரொம்ப பழுப்பு கலரில் இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணுன்னா, ஒரு கைப்பிடி அளவில் அரிசியில் உப்புக்கல் போட்டு கழுவி வச்சுட்டிங்க அப்படின்னா மாவு பார்க்குறதுக்கு க்ளீனாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், நல்ல ஒயிட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இட்லி தோசை எது செஞ்சாலுமே பார்க்க நல்லா அருமையாக இருக்கும். இட்லியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளையாக இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். பாருங்கள், மாவெல்லாம் நல்லா ஒயிட்டாக இருக்கும். நம்ம இட்லி தோசை எல்லாம் செய்யும்போது சூப்பராக வரும். நம்ம ரேஷன் அரிசியில் தான் மாவு அரைச்சோமா அப்படிங்கிற அளவுக்கு டவுட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தலாம். நம்ம நார்மலாக முட்டையெல்லாம் பாயில் பண்ணுவோம். அது ஒரு பாத்திரத்தில் தான் வேக வைப்போம். அந்த பாத்திரத்தில் வேக வைக்கும்போது ரொம்ப டைம் எடுக்கும். அதை தவிர்க்கிறதுக்காக இந்த மாதிரி குக்கரில் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போட்டு வேக வச்சுட்டிங்க அப்படின்னா 2 விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா சீக்கிரமாக முட்டையெல்லாம் வெந்துடும். உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ரொம்ப டைமும் சேவ் ஆகும். அதுவும் இல்லாமல் கேஸும் சேவ் ஆகும். உரிக்கும் போது நமக்கு உடையவோ அல்லது அங்கங்கே பிஞ்சு போகவோ அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்டும் வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தலாம். நாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவோம். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க அப்படியே எடுத்து சாப்பிடுவாங்க. நாம் இந்த மாதிரி அப்படியே வைக்காமல் ஒரு ஸ்பூன் அளவில் உப்பு சேர்த்திட்டு நல்லா கழுகிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம வச்சோம் அப்படின்னா குழந்தைங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் அவங்க சுத்தமாக எடுத்து சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு தெரியாது இல்லையா, நம்ம கழுகாமல் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தெரியாது. அதனால் உடனே இந்த மாதிரி பண்ணி வச்சுருங்க. அது மட்டும் இல்லாமல் நாம் இந்த குச்சி தேவையில்லாத அழுகின பழங்கள் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கழுகிட்டு ஒரு டைமும் நம்ம கழுகிட்டு எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா குழந்தைங்க எடுத்து சாப்பிட்ருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கூல் டைமில் ஸ்நாக்ஸுக்கெல்லாம் கொடுத்து விடணும் அப்படின்னா காலையில் அவசரமான டைமில் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நேரமும் நமக்கு சேவ் ஆகும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தலாம்.
நாம் புளிக்குழம்பு மீன் குழம்பெல்லாம் செய்யும்போது புளி ஊற வச்ச ஞாபகத்தில் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஊற வச்சது காலியாக இருக்கும். அதை தவிர்க்கறதுக்கு என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி கொஞ்சமாக புளி எடுத்து கொட்டை குச்சியெல்லாம் நீக்கிக்கோங்க. தேவையான அளவு மட்டும் எடுத்துகிட்டு நம்ம மசாலா அரைக்கும் போது, புளிக்குழம்புக்கு மசாலா அரைக்கும் போது இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு புளியும் வேஸ்ட் ஆகாது. அதுவும் இல்லாமல் குழம்பும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நாம் புளிக்குழம்பு மீன் குழம்பெல்லாம் செய்யும்போது சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா புளிப்போ அல்லது காரமோ அல்லது உப்போ ஜாஸ்தியாயிரும். அதை தவிர்க்கறதுக்கு என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி வெல்லம் எடுத்து கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. குழம்புல கொதிக்கும் போது சேர்த்துனீங்க அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் புளிப்போ காரமோ உப்போ எது ஜாஸ்தியாக இருந்திருந்தாலும் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். உங்கள்கிட்ட வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்தி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அளவாக சேர்த்திக்கோங்க. கரெக்டான அளவு சேர்த்திக்கணும். ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்துனா இனிப்பாயிரும். இந்த மாதிரி சேர்த்து நம்ம கலந்து விடும்போது குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். நம்ம முருங்கைக்கீரையெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவோம். இந்த மாதிரி ஒரு கரண்டியால் க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எவ்வளோ கீரை வேணாலும் சீக்கிரமாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அது மட்டும் இல்லாமல் நாம் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்கிட்ட இந்த மாதிரி எடுத்து கொடுத்திங்கன்னா கூட அவங்க அழகாக விளையாடிட்டே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு கீரை தனியாக குச்சி தனியாக கிடைக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணுறது எப்பவுமே வந்து ரொம்ப தலைவலியான விஷயம். இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ஒரு டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்கும். இப்போ லீவ் டைமில் அவங்க வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி எடுத்து கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். நாம் வேர்க்கடலையெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருப்போம். சட்னி அரைக்கிறக்கோ அல்லது சாப்பிட்றக்கோ எதுக்காவது வாங்கிட்டு வந்திருப்போம். பார்த்திங்கன்னா இந்த தோல் நீக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். அதை எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். பச்சை கடலையாக இருந்தாலும் சரி, நாம் இந்த மாதிரி வறுத்த கடலையாக இருந்தாலும் ஒரு பேனில் கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி காட்டன் துணியில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வந்து இந்த காட்டன் துணியில் இப்படி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அந்த தோல் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். நம்மளுக்கு அப்படி ரிமூவ் ஆகலை அப்படிங்கும்போது இப்படி கைகளால் நல்லா இப்படி ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முக்கால்வாசி தோலெல்லாம் நல்லா வந்துருச்சு. இந்த மாதிரி கைகளால் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி நாம் பூரியெல்லாம் வந்து சுடுவோம் இல்லையா, இந்த மாதிரி ஸ்ட்ரைனரில் வந்து போட்டு நல்லா இப்படி சலிச்சு எடுத்தீங்க அப்படின்னா தோலெல்லாம் சுத்தமாக போய் நமக்கு கடலை மட்டும் ஃபுல்லாக க்ளீனாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு க்ளீன் பண்ணுற வேலையும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது சுத்தமாக க்ளீன் ஆகி வந்துடும். முரத்தில் போட்டு நம்ம க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பாதி தோலெல்லாம் வந்து முரத்துலேயே நின்றும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நல்ல கிறிஸ்பியாகவே இருக்கும். ரொம்ப நாள் வரைக்கும் அந்த கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கும். நம்ம அது மட்டும் இல்லாமல் சட்னிக்கோ அல்லது மற்றது எதுக்கு யூஸ் பண்ணும்போதும் ஈஸியாக அப்படியே எடுத்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டைமும் நம்ம க்ளீன் பண்ணி விட்டுருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அடுத்து என்ன டிப்ஸ்ன்னு பார்த்துடலாம். நம்ம மல்லி புதினா கருவேப்பிலை இதெல்லாம் வந்து மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்திருப்போம். வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு பழுப்பு தலை காஞ்ச தலை அழுகுன தலை இதெல்லாத்தையும் எடுத்து ரிமூவ் பண்ணி நல்லா கழுகி சுத்தம் பண்ணிக்கோங்க. நல்லா கழுகிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அந்த எக்ஸஸாக இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வெளியில் வச்சுருங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கழுகிட்டு எக்ஸஸ் ஆகிற தண்ணி எல்லாமே வடிக்கிற வரைக்கும் வச்சுட்டு இந்த மாதிரி சில்வர் பாத்திரம் எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் பாத்திரம் எடுக்கக்கூடாது. சில்வர் பாத்திரம் எடுத்துகிட்டு வாழை இலையோ அல்லது நம்ம பாதானிக்காய் மரம் இருக்கும் நம்ம வீட்டு பக்கத்தில் அல்லது நம்ம வீட்டிலையே கூட இருக்கும், அதை எடுத்து நல்லா கழுகிட்டு அந்த இலையை இந்த மாதிரி மேலே ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. டிஃபன் பாக்ஸோ அல்லது எதுவாக இருந்தாலும் சரி சில்வர் பாத்திரமாக எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது 1 மாதம் வரைக்கும் நல்ல ஃப்ரெஷ்னஸோடவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கட் பண்ணி எல்லாம் வைக்கிறப்போ நம்ம சமைக்கிறதுக்கு எடுத்து போட்டு சமைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். டிஃபன் பாக்ஸில் தனித்தனியாக போட்டு இந்த மாதிரி இலை போட்டு கவர் பண்ணி வச்சுக்கோங்க. பாதானிக்காய் இலை பாதானிக்காய் மரம் இருக்குது இல்லையா, அதோட இலை இல்லைன்னா வாழை இலை போட்டிங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்.
நம்ம தக்காளி சாப்பாடு செய்கிறதுக்கு, பிரியாணி செய்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் சீக்கிரமாக எடுத்து போட்டு சமைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே இதை வந்து யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்த்துடலாம். நாம் புளியெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நம்ம சமைக்கும்போது கையாலேயே வந்து இந்த புளியெல்லாம் எடுப்போம். அப்போ பார்த்திங்கன்னா இந்த டப்பாலையெல்லாம் சுற்றியும் அங்கங்கே கருப்பு கலரில் இருக்கும், அசிங்கமாக இருக்கும் பார்க்கவே. அது மட்டும் இல்லாமல் கையோடு வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுனால சம்டைம்ஸில் பார்த்திங்கன்னா பூச்சி, புழுக்கள் அதெல்லாம் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். நமக்கே தெரியாது. அப்படி எடுத்து நம்ம சமையலுக்கு எடுத்து போட்டு யூஸ் பண்ணிடுவோம். அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி அட்டையோ அல்லது நியூஸ் பேப்பரோ அல்லது ஒயிட் ஷீட் ஏதாவது இருந்தாலோ எடுத்து போட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி புளி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கையால் எடுத்தால் கூட நல்லா புளி வந்து பார்க்க ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டப்பாவுமே வந்து நல்லா க்ளீனாக இருக்கும். நீங்கள் மண்பானையில் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் சரி அல்லது செராமிக் பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் சரி, எதில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கனாலும் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப க்ளீனாகவும் இருக்கும். அது இல்லாமல் புளி வந்து எப்போவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தலாம். இதே மாதிரி பூண்டெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பூண்டெல்லாம் நம்ம அப்படியே எடுத்து போட்டு வச்சுருவோம். நம்ம சமைக்கிறதுக்கு எடுத்து வெளியில் வைக்கும்போது சருகெல்லாம் கீழெல்லாம் நம்ம கவுண்டர் டாப்லாம் பார்த்திங்கன்னா சருகெல்லாம் ஆயிருக்கும். அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, பூண்டெல்லாம் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த எக்ஸஸான சருகு எல்லாமே க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பூண்டு கூடைக்கு மேலே ஒரு கவர் மாதிரி இந்த மாதிரி வச்சு அதில் பூண்டை போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா, நம்ம சமைக்கும்போது எடுத்து கவுண்டர் டாப்பில் வச்சு பூண்டெல்லாம் உரிக்கும்போது பார்த்திங்கன்னா அடியில் எந்த விதமான தோலெல்லாம் வரவே வராது. இந்த சருகெல்லாம் தூளாக அடியில் இருக்கும்போது நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா அடியில் அந்த மாதிரி சருகு அந்த மாதிரிலாம் வராது. இந்த கவர்க்குள்ளேயே தான் அதெல்லாம் இருக்கும். இதே மாதிரி தான் வெங்காய கூட எல்லாத்துக்குமே வந்து இதே டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அடுத்தது என்ன டிப்ஸ்ன்னு பார்த்துடலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பூண்டு உரிக்கிற வேலை ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்கும். பூண்டு எப்படி ஈஸியாக உரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இந்த மாதிரி பூண்டை எடுத்துகிட்டு பெரிய பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெயோ அல்லது எந்த ஆயில் வேணாலும் ஊற்றிட்டு ஃபுல்லாக நல்லா ஈவனாக படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. எல்லா பூண்டுலேயுமே எண்ணெய் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு வெயிலில் ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். அரை மணி நேரம் நல்லா வெயிலில் வச்சு சூடு ஏறினதுக்கப்புறம் இந்த பூண்டை எடுத்து உரித்து பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக வரும் தோல் உரிக்கிறதுக்கு. எவ்வளோ பூண்டு வேணாலும் சீக்கிரமாக உரிச்சு எடுத்துடலாம். நமக்கு டைமும் சேவ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப்ஸ் என்னன்னு பார்த்தலாம். பிஸ்கெட் எல்லாம் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக கிறிஸ்பியாக இருக்கணும்னா என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் டப்பாவில் 2 கைப்பிடி அளவு அரிசி போட்டுக்கோங்க. அரிசி போட்டுட்டு அதுக்கு மேலே பிஸ்கெட் எல்லாம் நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ரொம்ப நாள் வரைக்கும் பிஸ்கெட் நமத்து போகாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். நம்ம வெளியிலே வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. இந்த மாதிரி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப நாள் வரைக்கும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். அது இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இன்றைக்கி பார்த்த எல்லா டிப்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.